ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, அதாவது பத்தியமில்லா காயக்கற்ப முறையை நம்ம இன்றைக்கி பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் ரெண்டாவது ஒரு பத்தியத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நம்முடைய போகிறவர்கள் ஒரு அற்புதமான ஒரு தகவலை கொடுத்துருக்கிறாரு. அந்த பாடல் என்ன சொல்லுது அப்படின்னா பார்க்கலாம். உண்மையாய் கருப்பான வேம்புண்டாக்கி உகந்ததுமே மண்டலம்தான் குண்டேயானால் வெண்மையாய் சரீரமது கருவுண்டு போலாம் மேனியிலே ரோமமெல்லாம் நிமிர்ந்தெழும்பும் தன்மையாய் சடந்தானும் கற்பந்தாங்காலும் சமாதியிலே இருக்காலன் தழுக்காய் காணும் உண்மையா இருட்டறைவி இருந்தாயானால் உதிக்கின்ற கதிர் போலே இருக்கும் பாரே அப்படின்னு சொல்லி போகர் அவர்கள் சொன்ன அற்புதமான ஒரு காயக்கற்பம். வேப்பம் பட்டைனா அதாவது நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஒன்றும் இல்லை, கரும் வேம்பினுடைய பட்டை. கருவேம்பு அப்படின்னா அதாவது இதை பற்றி நான் ஒரு வைத்தியர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், கருவேம்பின் பட்டைனா மரம் ரொம்ப காலம் பழமையான மரமாக மாறும்போது கருவேம்பின் பட்டையாக மாறும். சிலது அந்த வேப்ப மரமே கருப்பாக தான் இருக்கும் முழுக்க. ஸோ அந்த தூண் அந்த அளவு முறை ஃபுல்லாகவே கருப்பாக தான் இருக்கும். அதை போல் கருவேம்பினுடைய பட்டையை வேரை பட்டை பிறகு வேர் இது ரெண்டுத்தையும் எடுத்து உலர்த்தி காய வச்சு தூளாக்கி தினமும் மாலையில் சாயந்தர வேளையில் ஒரு பலம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு பலம்னா ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே பலம்னா என்ன அதெல்லாம் தெளிவாக போட்டிருக்கேன். 35 கிராம் தான் ஒரு பலம். அந்த அளவு எடுத்து ஒரு மண்டலத்துக்கு நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா உடம்புல உதிர்ந்த முடியெல்லாம் சீராக மீண்டும் வளர்ந்து இந்த கற்பம் உண்ணும் காலத்திலே நம்ம சமாதியிலே இருக்கலாமா, அது சிறப்பாக கை கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. சமாதியில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப இந்த கற்பம் உதவியாக இருக்கும். இந்த கற்ப மருந்து சாப்பிட்ற அந்த நாட்களில் இருட்டில் இருந்தா அப்படின்னா உடம்பு சூரியன் போல் உதிக்கும். அதாவது சூரியன் வெளில வரும்போது எப்படி இருக்குமோ அதை போல் உடம்பு இருட்டில் இருக்கும்போது ஒளி வீசும் அப்படின்னு போகர் அவர்கள் சொல்கிறார். இது அடுத்தடுத்த பாடலில் வருது. இந்த போகர் சாப்பிட்டதாகவும் அவர் வாழ்க்கையில் அனுபவித்த அந்த அனுபவத்தை தான் அவர் தெளிவாக தன்னுடைய பாடலில் எக்ஸ்பிளைன் பண்ணுறார். ஸோ இந்த கருவேம்பினுடைய இந்த கருப்பு கலரில் வேம்பு அந்த வேப்ப மரம் இருக்கா, ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி தேடும்போது இது மலைப்பகுதிக்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க, பார்த்தவங்க சொல்கிறாங்க. பட் ஆனால் இது என் பார்வையில் இது ஒரு தகவலாக தான் நான் பார்க்குறேன். இது எப்படி நம்ம எடுத்துக்கிறது, அவர் தெளிவாக சொல்லிட்டாரு. பட் ஆனால் இது எப்படி எடுத்துக்கிறது, என்னை பொறுத்தவரை ஒரு தகவல். இதை வைத்தியர்கள் அல்லது இந்த மூலிகையை நோக்கிய பயணத்தில் யார் இருக்காங்களோ இதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா இன்னும் நிறைய விஷயங்கள் தெளிவாக நம்ம புரிஞ்சிக்கலாம் கூட. ஸோ மிக்க நன்றி. அடுத்த பதிவில் வேறு ஒரு காயக்கற்பத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இது இதெல்லாம் பத்தியமே தேவையில்லையா, பத்தியம் நம்ம இதை பண்ணோம் அது பண்ணோம் தேவையே இல்லை, இதை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்முடைய போகர் அவர்கள் சொல்கிறாங்க. நம்முடைய பாடலில் சொல்லப்பட்ட சில முறைகள் இதெல்லாம். ஸோ அடுத்த பதிவில் வேறொரு காயக்கற்பத்தை பார்க்கலாம். நன்றி. ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட. அப்போ தான் அடுத்தடுத்த காயக்கற்பங்கள் சார்ந்த விஷயங்கள் நிறைய வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்கு. நன்றி.